கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று ரோமர் 4வது அதிகாரம் 17 முதல் 25 வசனங்கள் வரை தியானிக்கலாம். ஆபிரகாம் எல்லாருக்கும் தகப்பன். ஆபிரகாம் தன் 100வது வயதிலும் தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் அறிந்திருந்தும் அதை எண்ணாதிருந்து கர்த்தர் மேல் அவர் வைத்த விசுவாசமும் தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நம்பி இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற அற்புதமான அதிசயமான கர்த்தர் மேல் ஆழமான விசுவாசம் கொண்டதினால் அவருக்குள் முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாம் எந்த விதத்திலும் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானார். அது நீதியாக எண்ணப்பட்டது. அவருக்கு மட்டுமல்ல, நமக்காகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியையும் இதிலே நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கும்போதே தேவன் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.